செமையான ஒரு அரசு வேலை வாய்ப்பை தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா தமிழக அரசு. இவங்க தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. மாவட்ட நலசங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வள்ளியாக இருக்குது. டிபிஹெச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு வேலைப்பை அறிவிப்பாங்க. 40,000 சம்பளம், நல்ல சம்பளம். சரிங்களா, நீங்கள் 8th படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த வேலை வாய்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கன்சல்டன்ட், அட்டெண்டர், மல்டிபர்பஸ் ஹோம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 விதமான வேலைங்க. முதல் வந்து ஆலோசகர் வேலைக்கு, இன்னொன்று வந்து அட்டெண்டர் வேலைக்கு, இன்னொன்று வந்து சிகிச்சை உதவியாளர் அப்படின்ற ஒரு வேலைக்கு. ஓகேங்களா, இந்த ஆலோசகர் அப்படின்னா என்னப்பா ஆலோசகர் பண்ண போகிற அப்படின்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் 40,000 வருமானத்துக்கு 3 பணியிடங்கள் காலியாக இருக்காமா. ஓகேங்களா, வயது வந்து அரசு விதியின் படி அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 24/9/2025. சரிங்களா மக்களே, நீங்கள் வந்து பிஎன்ஒஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அடுத்த வகுப்பு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அட்டெண்டர் இருக்காங்களே, அட்டெண்டர் வேலைக்கு ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வேலைக்கு வேலை பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு வேலை வாய்ப்புங்க. 3 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா மக்களே, அடுத்தது சிகிச்சை உதவியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் இருக்குங்க. இந்த ரோலுக்கு என்ன அப்படின்னா ஆண்கள் 2 பேரையும் பெண்கள் 2 பேருமே எடுக்கிறாங்க. 15,000 உங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 4 பேரை டோட்டலாக வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் நர்சிங்கில் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிப்பா, இது வந்து ஒப்பந்த கால அடிமுறையில் தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ ஒப்பந்த கால இதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லலாமா, அதை வந்து ஒரு 11 மாதத்துக்கு உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக பணிக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேர்வுக்குழு வந்து எடுக்கப்படும் முடிவே இறுதியானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் எந்தெந்த பதவி பேர், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனை பாபநாசம், அரசு மருத்துவமனை ஒரத்தநாடு, அரசு மருத்துவமனை திருவிடை மருந்தூர், அரசு மருத்துவமனை பேராவூர்லி, இந்த மாதிரி இடத்துல தான் போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வல்லம்லேயும் நடுக்காவேரியிலையும் போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இதுக்கு நான் அப்ளை பண்ணணும், இதுக்கு பதிவிறக்கம் எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோடு வந்து https://tanjavur.nic.in என்ற வலைத்தளத்துக்கு போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரியா மக்களே, இதோட நீங்கள் என்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் தயவுசெய்து அட்டாச் பண்ணிடாதீங்க. சரிங்களா, எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, +2 டிகிரியோ டிப்ளமோவோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோ ப்ரொஃபஷனலோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுங்கள், ஜெராக்ஸை மட்டும். ஓகேங்களா, அது போக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, எஸ்எல்சி ஹெச்எல்சி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதையும் அட்டாச் பண்ணுங்கள். ஆதார் கார்டு ஜெராக்ஸை எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க. அப்புறம் வந்து 3 அனுபவ சான்று அதையுமே போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா மக்களே, விண்ணப்பம் எந்த முகவரிக்குப்போ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செயலாளர், மாவட்ட நலசங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு நேர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே விண்ணப்ப படிவமும் கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்ப படிவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பேர், கணவர் பேர், கைபேசி எண், பிறந்த தேதி, முன்னுரிமை யாருக்கு, கல்வி தகுதி என்ன, 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டிகிரி டிப்ளமோ, சாதி என்ன, சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் என்ன, அப்புறம் வட்டாரம் என்ன, வட்டம், மாவட்டம், பிளாக்கு, தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் முகவரி என்ன, ஆதார் அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மற்றும் ஆங்கிலத்தில் பேர் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆயுஷ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இதை கேட்டிருக்காங்க. அதையுமே தனியாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஃபில் பண்ணி அனுப்புங்க மக்களே. சரிங்களா, இந்த மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். ஹோல் ஆல் பெட்டர்.